தாய் வீடு அக்டோபர் 2025. நாட்டுப்புற கலைகளே நம் கலாசாரத்தின் உயிர் நாடி. எழுதியவர் தேவசகாயம் சந்தியாகு. வாசிப்பவர் சதுசாயினி கனகராசா. இலங்கை பல்வேறு இன மத மொழி பாரம்பரியங்களை தன்னகத்தே கொண்ட ஒரு பண்பாட்டு செழிப்புமிக்க நாடாகும். இந்த தீவு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாகவே தனித்துவமான கலாசார மரபுகளை வளர்த்து கொண்டிருக்கின்றது. அந்த மரபுகளின் மையத்தில் திகழ்வது நாட்டுப்புற கலைகள். நாட்டுப்புற கலைகள் என்பவை வெறும் கலைப்பாடுகள் அல்லது பொழுதுபோக்கு சாதனங்கள் அல்ல. அவை மக்களின் வாழ்வியல் அனுபவங்களின் பிரதிபலிப்பும் சமூகத்தின் அடையாளமும் தலைமுறை தலைமுறையாக பரம்பரை வழியாக பரவிய பண்பாட்டு சின்னங்களும் ஆகும். நாட்டுப்புற கலைகள் வாய்மொழி வழியாக சொல்லப்பட்ட கதைகள், பாடல்கள், நடனங்கள், நாடகங்கள், கைவினைக் கலைகள், புராணங்கள் என பல வகைகளில் வெளிப்படுத்தப்பட்டன. அவற்றின் மூலம் மக்களின் அன்றாட வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் துக்கமும் ஆன்மீக நம்பிக்கையும் சமூக ஒற்றுமையும் வெளிப்பட்டன. இலங்கை தமிழர்களும் சிங்களவர்களும் தனித்தனியான நாட்டுப்புற கலை வடிவங்களை உருவாக்கினாலும் அவற்றின் அடிப்படை நோக்கம் ஒன்றுதான். அது மக்களை ஒன்றிணைப்பதும் ஒழுக்கத்தையும் நிறைவையும் கற்பிப்பதும் சமூகத்தில் மகிழ்ச்சியையும் ஒற்றுமையையும் வளர்ப்பதும் ஆகும். இந்த கலை வடிவங்கள் பல காலம் மக்களின் வாழ்வில் உயிருடன் இருந்தன. ஆனால் காலப்போக்கில் உலகமயமாக்கல், நவீன தொழில்நுட்பம், நகரமாக்கம் போன்ற பல்வேறு காரணங்களால் அவை அழிந்து செல்லும் அபாயத்தில் சிக்கியுள்ளன. முக்கியமாக நாட்டுப்புற கலை வடிவமாக நாட்டுப்புற பாடல்கள் திகழ்கின்றன. தமிழர்களின் வாழ்வில் வயல் பாடல்கள், தாலாட்டு பாடல்கள், திருமண பாடல்கள், இரங்கல் பாடல்கள் போன்றவை சிறப்பான இடம் பெற்றிருந்தன. வயல்வெளிகளில் உழைக்கும் போது ஆண்களும் பெண்களும் இணைந்து பாடிய வயல் பாடல்கள் உழைப்பின் சோர்வை மறைக்கச் செய்ததோடு மட்டுமல்லாமல் ஒற்றுமையையும் சமூக பிணைப்பையும் வலுப்படுத்தின. சிறுவர்களுக்கு பாடப்பட்ட தாலாட்டு அம்மாவின் பாசத்தையும் குழந்தையின் இனிமையையும் வெளிப்படுத்தின. திருமணங்களில் பாடப்பட்ட திருமண பாடல்கள் மகிழ்ச்சியையும் கொண்டாட்டத்தையும் மட்டுமல்லாமல் குடும்ப உறவுகளை வலுப்படுத்தும் ஊடகமாக இருந்தன. அதேபோல் இறப்பு நிகழ்வுகளில் பாடப்பட்ட இரங்கல் பாடல்கள் இறந்தவர்களின் நினைவையும் குடும்பத்தின் துயரத்தையும் வெளிப்படுத்தின. சிங்கள மக்களிடமும் பல்வேறு பண்டிகைகளிலும் விவசாய தொடக்க நிகழ்வுகளிலும் பாடப்பட்ட பாரம்பரிய பாடல்கள் மக்களின் நம்பிக்கையையும் ஆன்மீக உணர்வையும் வெளிப்படுத்தின. ஆனால் இன்றைய தலைமுறையினர் பெரும்பாலும் மேற்கத்திய இசை, திரைப்பட பாடல்கள், நவீன இசை ஆகியவற்றில் ஈடுபாடு கொண்டதால் இத்தகைய பாடல்கள் மறைந்து வருகின்றன. இன்று வயல் வேலைகளில் உழைப்பவர்களின் எண்ணிக்கை குறைந்து விட்டதால் அவை பாடப்படும் சூழலும் குறைந்து விட்டது. நாட்டுப்புற நடனங்கள் மக்களின் வாழ்வியல் கலாசாரத்தை வெளிப்படுத்தியவை. தமிழர்களின் கோலாட்டம், கும்மி, காவடி போன்றவை மக்களின் ஒற்றுமையையும் ஆன்மீக உணர்வையும் சமூகத்தில் பெண்களின் பங்கையும் பிரதிபலித்தன. கோலாட்டம் பெரும்பாலும் திருமணங்களில் சிறுமிகள் மற்றும் பெண்கள் வட்டமிட்டு ஆடிய நடனம் ஆகும். அதேபோல் கும்மி பெண்கள் வட்டமாக நின்று கைகளை அடித்துக்கொண்டு பாடி ஆடிய நடனம். திருவிழாக்களில் பக்தியுடன் ஆடப்பட்டது காவடி நடனமாகும். உடலின் சிரமத்தையும் தாங்கிக் கொண்டு பக்தியின் உச்சநிலையை வெளிப்படுத்தும் நடனமாக அது விளங்கியது. சிங்கள மக்களிடம் கண்டிய நடனம், சப்ரகமுவ நடனம் போன்றவை இருந்தன. குறிப்பாக ஆடப்படும் இந்நடனங்கள் கோவில்களில் ஆன்மீக வழிபாடுகளில் பயன்படுத்தப்பட்டதோடு வீர உணர்வையும் மக்களின் வலிமையையும் பிரதிபலித்தன. ஆனால் இன்றைய காலத்தில் இந்நடனங்கள் சமூக வாழ்வின் அன்றாட நிகழ்வுகளில் காணப்படுவதில்லை. சுற்றுலா பயணிகளுக்காக நிகழ்ச்சிகளில் மட்டும் அவை காட்சியளிக்கின்றன. இதனால் அவை மக்களின் வாழ்விலிருந்து சுலபமாக பிரிந்து செல்கின்றன.
இலங்கையில் தென்கிழக்கு மற்றும் கரையோர பகுதிகளில் குறிப்பாக மாத்தறை, அம்பாந்தோட்டை, காலி போன்ற இடங்களில் இடம்பெறும் ஒரு முக்கிய நாட்டுப்புற நாடக மற்றும் முகமூடி நடன கலையாக கோலம் காணப்படுகிறது. இது கிராமிய மக்களின் அன்றாட வாழ்க்கையையும் புராண கதைகளையும் நகைச்சுவையையும் மற்றும் முகமூடி நடனங்களின் மூலம் வெளிப்படுத்தும் தனித்துவம் கொண்டவை. வண்ணமயமான முகமூடிகள், இசை மற்றும் நாடக பாணியுடன் கூடிய இந்த கலை மக்களுக்கு மகிழ்ச்சியையும் சமூக சிந்தனையையும் ஒரே நேரத்தில் தரக்கூடியது. உப்புக்குழி கலை முறையானது இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் பாரம்பரியமாக இடம்பெறும் முக்கிய நாட்டுப்புற கலைகளில் சிறப்பிடம் பெறுகின்றது. இது உழைப்பு, வேளாண்மை, கடல் வாழ்க்கை, காதல் மற்றும் வழிபாடு போன்ற கிராமிய வாழ்க்கை அம்சங்களை வெளிப்படுத்தும் கலையாகும். உப்புக்குழி பெரும்பாலும் கூட்டுப்பாடல்கள், நடனங்கள், எளிய தாளங்கள் ஆகியவற்றின் மூலம் நிகழ்த்தப்படும். இதன் மூலம் மக்கள் ஒன்றிணைந்து பாடி ஆடி தங்களது சமூக வாழ்க்கையை கலை வடிவில் வெளிப்படுத்துகின்றனர். இலங்கை தமிழர்கள் மத்தியில் அர்ஜுனா தபசு சிறப்பிடம் பெறுகின்றது. இது இந்திய இதிகாசமான மகாபாரதத்தில் இடம்பெறும் அர்ஜுனனின் தவப்பிரயாசத்தை அடிப்படையாக கொண்ட கூத்து. தமிழர் நாட்டு கூத்து மரபில் மதம் மற்றும் புராண கதைகள் எடுத்துரைக்க இது முக்கிய பங்கு வகிக்கிறது. பாஸ்கா என்பது இலங்கையில் வாழும் கத்தோலிக்க தமிழர்கள் மத்தியில் பரவலாக காணப்படும் ஒரு கலை வடிவம் ஆகும். இயேசு கிறிஸ்துவின் துன்பப்பாதை, சிலுவையேற்றம் மற்றும் உயிர்த்தெழல் ஆகிய நிகழ்வுகளை இவ்வடிவம் வெளிப்படுத்துகின்றது. இது கத்தோலிக்க சமூகத்தினரின் பாரம்பரியத்தில் முக்கிய இடத்தை பெறுகின்றது. புத்தருக்காக அர்ப்பணிப்பையும் அரச வம்சத்தின் வலிமையையும் இயற்கையின் சக்திகளையும் வெளிப்படுத்தும் ஒரு வழிபாட்டுக்கலையாக கண்டிய நடனம் குறிப்பிடப்படுகின்றது. இதனை உடரட்ட நடனம் என்றும் அழைக்கின்றனர். இது பெரும்பாலும் கண்டி மாவட்டத்தில் பௌத்தர்களின் மிக முக்கியமான மத விழாவான எசல பெரஹராவில் நிகழ்த்தப்படுகின்றது. பல்வேறு தாளவாத்தியங்களுடன் துணையுடனும் வீரத்தன்மையுடனும் சாகசம் மிகு அசைவுகளுடனும் நிகழ்த்தப்படும் இந்நடனம் இலங்கையின் தேசிய அடையாளமாகவே மதிக்கப்படுகின்றது. காமன் கூத்து கலை வடிவமானது இலங்கையின் மலையக மக்கள் வாழும் பகுதிகளில் பாரம்பரியமாக நிகழ்த்தப்பட்டு வருகிறது. கோவில் திருவிழாக்கள் அல்லது கிராமிய விழாக்கள் நடைபெறும் நேரங்களில் இது பொதுவாக மேடையேறி திறந்த வெளியில் பொதுமக்கள் சூழ வந்து பார்க்கும் அமைப்பில் நிகழ்த்தப்படுகின்றது. இந்த கூத்து காமதகனம், அதாவது மன்மதனை எரித்தல் கதையை அடிப்படையாக கொண்டது. இந்நடனம், பாடல் மற்றும் நாடகம் ஆகிய கூறுகளுடன் மலையக மக்களின் கலை மற்றும் சமய வாழ்வில் முக்கிய இடத்தை பெறுகின்றது. நாட்டுப்புற நாடகங்கள் மக்களுக்கு கல்வியையும் பொழுதுபோக்கையும் ஒரு சேர வழங்கின. தமிழர்களிடம் நாடோடி நாடகம், நாடகக்கூத்து, அணங்கு கூத்து, கதை பாடல்கள் முதலியவை இடம்பெற்றன. நாடோடி நாடகம் சமூக பிரச்சனைகளை மக்களிடம் எளிமையாக எடுத்துரைத்தது. நாகக்கூத்து பெரும்பாலும் கோவில் விழாக்களில் நடாத்தப்பட்டு பாம்பு தெய்வங்களை மகிமைப்படுத்தியது. அணங்கு கூத்து பெண்களின் வாழ்வு, குடும்ப வாழ்வின் சிக்கல்கள் போன்றவற்றை வெளிப்படுத்தியது. சிங்கள மக்களின் கோலம் நாடகம், சடங்கு நாடகம் போன்றவை மிகவும் பிரபலமாக இருந்தன. இந்நாடகங்கள் முகமூடி அணிந்த நடிகர்களால் ஆடப்பட்டு நகைச்சுவையுடனும் பாடல்களுடனும் மக்களின் மனதை கவர்ந்தன. இத்தகைய நாடகங்கள் வெறும் பொழுதுபோக்கல்ல, அவை சமூக நெறிமுறைகளையும் ஒழுக்கத்தையும் மதிப்பையும் மக்களிடம் கற்றுக் கொடுத்தன. ஆனால் இன்று இத்தகைய நாடகங்கள் அரிதாகவே நடாத்தப்படுகின்றன. அவற்றை அறிந்த கலைஞர்களின் எண்ணிக்கை குறைந்து வருகின்றது. கைவினை கலைகளும் நாட்டுப்புற கலையில் ஓர் அங்கமாகும். கிராமங்களில் களிமண் பானைகள், பனையோலை பொருட்கள், நாணலால் நெய்யப்பட்ட கூடைகள், கையால் நெய்யப்பட்ட துணிகள் போன்றவை அன்றாட வாழ்வில் பெரிதும் பயன்படுத்தப்பட்டன. உதாரணமாக, யாழ்ப்பாணத்தில் பனையோலை பொருட்கள் தயாரிப்பில் பல குடும்பங்கள் ஈடுபட்டன. கிழக்கு மாகாணத்தில் களிமண் பானைகள் சமையல் பயன்பாட்டிற்கு பரவலாக உபயோகிக்கப்பட்டன. கண்ணாடியில் கையால் நெய்யப்பட்ட துணிகள் பயன்பாட்டில் இருந்தன. இவை
அனைத்தும் மக்களின் அன்றாட வாழ்வில் பங்கு கொண்டவை. ஆனால் இன்று பிளாஸ்டிக் பொருட்கள், தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்படும் துணிகள், இயந்திர உற்பத்தி பொருட்கள் ஆகியவை வந்ததால் இக்கைவினை பொருட்கள் தள்ளாடும் நிலையில் உள்ளன. பல கைவினை கலைஞர்கள் தங்கள் பாரம்பரிய தொழில்களை விட்டுவிட்டு வேறு தொழில்களில் ஈடுபட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. நாட்டுப்புற கதைகள், புராணங்கள், பழமொழிகள், கதை பாடல்கள் ஆகியவை மக்களின் அறிவையும் நெறியையும் வளர்த்தன. தமிழர்களிடையே பஞ்சதந்திர கதைகள், பொன்னார் சங்கர் கதைகள், மரியாதை ராமன் கதைகள், வீரர் கதைகள் குழந்தைகளிடம் பரவலாக கூறப்பட்டன. சிங்கள மக்களிடமும் சித்தகாத்தா கதைகள், பண்டைய புராண கதைகள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டன. இத்தகைய கதைகள் குழந்தைகளுக்கு நன்மை, தீமை, ஒழுக்க நெறியையும் பாகுபாட்டையும் மதிப்பையும் கற்றுக் கொடுத்தன. ஆனால் இன்றைய காலத்தில் குழந்தைகள் அதிகம் இணையம், தொலைக்காட்சி, தொலைபேசி, விளையாட்டுக்கள் ஆகியவற்றில் ஈடுபடுவதால் இத்தகைய வாய்மொழி கதைகளை கேட்கும் பழக்கம் மறைந்து விடுகின்றது. இதன் மூலம் தலைமுறையாக பரவிய வாய்மொழி இலக்கியங்கள் அழிந்து போகும் அபாயத்தில் உள்ளன. இக்கலைகள் அழிந்து செல்ல காரணங்கள் பல. உலகமயமாக்கலின் தாக்கத்தால் மேற்கத்தேய இசை, நடனம், ஆடை, வாழ்க்கை முறை ஆகியவை இளைஞர்களை கவர்ந்துள்ளன. நகரமயமாக்கலால் கிராமங்களின் பாரம்பரிய பண்டிகைகள், சடங்குகள் குறைந்து விட்டன. தொழில்நுட்ப முன்னேற்றத்தால் தொலைக்காட்சி, இணையம், சமூக ஊடகங்கள் மக்கள் வாழ்வில் பிரதான இடம் பெற்றதால் வாய்மொழி கலைகள் புறக்கணிக்கப்பட்டன. நாட்டுப்புற கலைஞர்களுக்கு போதிய வருமானம் கிடைக்காததால் அவர்கள் தங்கள் கலைகளை தொடர முடியாமல் வேறு வேலைகளில் ஈடுபட்டுள்ளனர். கல்வித்துறையிலும் நாட்டுப்புற கலைகள் பெரிதாக போதிக்கப்படுவதில்லை. திருமணங்கள், பண்டிகைகள் போன்றவற்றில் மேற்கத்தேய பாணிகள் அதிகரித்து வருவதால் நாட்டுப்புற கலைகள் புறக்கணிக்கப்படுகின்றன. இந்த கலைகள் அழிந்து போனால் அதனால் ஏற்படும் இழப்புகள் பெரிது. முதன்மையாக நமது பண்பாட்டு அடையாளமே மங்கிவிடும். மக்களின் வரலாற்று அறிவும் பாரம்பரிய உணர்வும் மறைந்துவிடும். சமூகத்தில் மக்களை ஒன்றிணைக்கும் சக்தி குறையும். பொருளாதார ரீதியிலும் இழப்பு உண்டாகும். ஏனெனில் கைவினை பொருட்கள், நாட்டுப்புற நிகழ்ச்சிகள் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் மிகப்பெரிய திறன் கொண்டவை. அவை அழிந்துவிட்டால் நாட்டின் பண்பாட்டு சுற்றுலாவும் பாதிக்கப்படும். நாட்டுப்புற கலைகளை பாதுகாக்கும் முயற்சிகள் மிகவும் அவசியம். அரசாங்கம் கலைஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கி கலை பயிற்சி மையங்களை நிறுவ வேண்டும். பாடசாலைகளில் நாட்டுப்புற கலைகளை பாடத்திட்டமாக சேர்த்து குழந்தைகள் சிறு வயதிலிருந்தே அவற்றை பழகும் வகையில் ஏற்பாடு செய்ய வேண்டும். ஊடகங்கள் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி மக்களிடையே ஆர்வத்தை உருவாக்க வேண்டும். சுற்றுலாத்துறையுடன் இணைந்து நாட்டுப்புற கலைகளை வெளிநாட்டு பயணிகளிடம் அறிமுகப்படுத்தலாம். இளைஞர்கள் இக்கலைகளை நவீன பாணியுடன் இணைத்து புதுமையாக மேம்படுத்தலாம். இலங்கையின் நாட்டுப்புற கலைகள் நமது பண்பாட்டு அடையாளத்தின் உயிர். அவை மக்களின் வாழ்வியலையும் வரலாற்றையும் ஆன்மீக நம்பிக்கையையும் பிரதிபலிக்கின்றன. அவை அழிந்து போனால் நமது பண்பாட்டு வேர்கள் நழுவிச் செல்லும் அபாயம் உண்டு. ஆகையால் அரசு, கல்வித்துறை, ஊடகம், கலைஞர்கள், இளைஞர்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து அவற்றை பாதுகாக்க வேண்டும். நாட்டுப்புற கலைகளை காப்பது நமது கடந்த காலத்தை மதிப்பதும் எதிர்கால சந்ததியினருக்கு சிறந்த பண்பாட்டை வழங்குவதும் ஆகும். நன்றி.